ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பெயின் கேம் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்டர்நெட் கேவ் சிமுலேட்டர் தான். பார்ட் 2 தான் இந்த கேமில் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல எனக்கு பசிக்குது போல். நம்ம முதல்ல கிச்சனுக்கு போய் எதாவது சாப்பிடுவோம். கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, நல்லா இருக்குங்க இந்த ரூம்லாம் பார்க்க. நம்மகிட்டே ஒரு லேப்டாப்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, கிட்டார்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டார் தான். வாங்க முதல்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாம். சூப் இருக்குது. டோனட் சாப்பிட்டுக்கோம். இது போதும். கொஞ்சம் சென்சிட்டிவ் கம்மி பண்ணிக்கலாம். ஆடு வேற இருக்குங்க, கடுப்பா இருக்குது. சரி, ஓகே, நம்ம வாங்க போகலாம். இப்போ நம்ம கடையை போய் திறக்கலாம். நம்ம கடை 2வது நாள். கடையோட நம்ம 2வது நாள் திறக்கிறோம். வாங்க. ஓகே ஓகே. அதோ இருக்குங்க நம்ம கடை. பெயின். சரி, இது நாங்கள் உள்ள இவ்வளோ குப்பையாக இருக்குது. நம்ம மூடி தானேங்க வச்சுட்டு போனோம். எப்படி இவ்வளோ குப்பை வருது? இது நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வந்தோம், ஒரே எல்லா இடமும் குப்பையாக இருந்தது. திரும்ப அவனா உள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்காங்க. பீஸா அது இதுன்ட்டு குப்பையெல்லாம் இங்கே போட்டுருக்கான். இந்த பால் அதெல்லாம் இங்கே பாருங்க. யாரோ இங்கே பீடியெல்லாம் போட்டு தூக்கி போட்டு போயிருக்காங்க. என்னங்க இங்கே பாருங்க, எல்லா இடத்தையும் பீஸாலாம் சாப்பிட்டு போடுற இடமாடா இது. என் கடையை பார்த்தா என்னடா உங்களுக்கு குப்பை போடுற மாதிரியே இருக்காடா. இதோ பாருங்க, இங்கே கொஞ்சம் இருக்குது. போன பாட்டில் வாய்ஸ் ஓவர் இருந்திருக்காது. இது இன்டர்நெட் கேவ் சிமுலேட்டரில். அதனால் பார்ட் 2ல் நான் கொடுக்குறேன். இனிமேட்டு எல்லா வர வீடியோலையும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு கடையை முதல்ல நம்ம திறப்போம். இல்லைங்க, இத்தனை இருக்குது. இல்லைங்க, 3 அவங்க இருந்துருங்க. இந்த பக்கம் எடுத்து ஒன்று போட்டு வந்துடுவோம். முதல்ல தூக்கி போடு. இங்கே ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். ஏன் இவ்வளோ அடைஞ்சிருக்குது? சரி, நம்ம இதை எடுத்துன்னு போயிட்டு வேறு இடத்துல வைக்கலாம். வாங்க, இங்கே வைக்கலாம். சரி, உள்ளே இங்கே ஓரமாக வச்சுக்கோங்க. இது உள்ளே இங்கே ஓரமாக அப்படியே நல்லா சுற்றி இந்த பக்கமாக வச்சிருவோம். ஏன்னா அந்த பக்கம் 3த்தையும் வைக்கிறேன். 3த்தையும் வைக்கிறதுனால ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இங்கே விளாண்டா கரெக்டாக இருக்கும்ல. மேலே ஃபேனும் இருக்குது. இங்கே விளாட்றவங்க இருங்க, லைட்டாக தள்ளி வைக்கிறேன். அதேங்க அந்த பக்கமே திரும்பிக்குது, நம்மளுக்கு தெரில. சரி, நம்ம இந்த பக்கம் டர்ன் பண்ணி இப்படியே வச்சுருவோம். கொஞ்சம் இப்போ கரெக்ட் ஆகுது. சரி, நம்ம போய் இப்போ கடையை திறந்து வைப்போம். நம்ம கிட்ட பார்த்தீங்களா? என்னங்க கடையை திறந்தோன்னே பிச்சை வராங்க. இருங்க, அந்த கடை திறந்து ஒரு கஸ்டமரும் வரல. அதுக்குள்ளே நீ வரியடா. கடை திறந்து ஒரு கஸ்டமரும் வரலங்க, அதுக்குள்ளே வந்துடுறாங்க. இது வரை எடுக்க முடியல. அதோ பாருங்க, ஓடுறான். எங்கங்க ஓட்டான்? என்னங்க நம்ம கடைக்குள்ள ஓடுறான். நம்ம கடைக்குள்ள வராங்க. சரி, நம்ம கடை முடியும். ஐயோ, யாரோ வராங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க. 2 பேரும் என்ன ஏதோ விளையாட போறாங்க. வாங்க, என்ன விளையாடுறாங்க போய் பார்ப்போம். இவரு பாருங்க, இந்த கேம் பிசி கேம் விளையாடுறாரு. நிறைய பேர் தான் வராங்க போல. அப்படிதான் வரணும். எல்லாரும் வரணும். எல்லாரும் ஆதி காலத்து கேம் விளையாடுறாங்க. இங்க பாருங்க, நடுவில் இந்த ஆடு வேற நிறைய தடவை வருதுங்க, கடுப்பாவே இருக்குது. சரி, அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இன்னொருத்தவங்க வராங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இங்கே இப்படி இருக்க வீடை, கடையை
இன்னும் நல்லா நம்ம பெருசா ஆக்க முடியும். வாங்க மேடம் வாங்க. இங்க பாருங்க பிச்சைக்காரன் வராங்க. வந்து அம்மா தாயே கொஞ்சம் காசு தாங்கம்மா. நம்மளுக்கே எப்பயாதான் வராங்க, அதுலயும் இவன் வேற வந்துட்டாங்கன்னா. இவன் காசு தந்தானா? தந்துட்டாங்க. நம்ம வாங்க உள்ள போவோம். அது எதுவும் விளையாடல போல. இவன் பாருங்க ரொம்ப நேரமா விளையாடுறான். நிறைய காசு தருவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா விளையாண்டா. சரி இவனை பார்ப்போம். இவன் இப்பதான் கிளம்பி போறான். வாங்க மேடம் வாங்க 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 வாங்க. இந்த கட்டையை தூக்கி வச்சுக்கினே சுத்துவோம். ஒருத்தவன் தந்துட்டான். இவெல்லாம் ஒருவேளை அந்த மிஷின் விளையாடுறாங்களா முன்னாடியே தந்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க. அவன் மட்டும் தான் ரொம்ப நேரமா விளையாடுறான். போலீஸ் சார் வேறு எல்லாம் கரெக்டாக வாங்க சார். இந்த பேட் எதுக்கும் இல்லை சார். இப்போ திருடம் பிச்சைக்காரங்களாம் உள்ள வராங்க சார். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இது என்னதுங்க, இங்கே ஒரு ஃபேன் இருக்குங்க. பேசாம எடுத்துன்னு போயிடலாமா? எங்க வெயிட் பண்ணுங்க, எடுத்துன்னு போகிறேன், வெயிட் பண்ணுங்க. யார் இவனா? இவன் தான் அவ்வளோ நேரம் விளாண்டவன்னு நினைக்கிறேன். காசு தரமா போனா அவள் தான். இல்லைங்க தந்துட்டான். விளையாடுங்க. அப்போ அவனை அடிக்கல, இல்லைன்னா நம்ம கொலை கேஸில் உள்ள போய். இவன் இன்னும் அது போகிறாங்க. போகிறான். அவன் காசு தரானான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க. டே போடா. கடையில் ஏதோ ஆட்டை போட்டுக்கினே வருவான்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு நம்ம விளையாடும் போது 3000 கொஞ்சம் இருந்தது. இப்போ கொஞ்சம் 4000 வந்துருக்குங்க. இருங்க, அந்த ஃபேன் அப்படியே இருக்குங்க. அந்த ஃபேன் எடுத்துன்னு வந்து கூட நம்ம எங்கேயே மாட்டலாம். இருங்க, நம்ம போய் அந்த ஃபேன் எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுவோம். அப்படிதான். ஃபேன் எடுத்துன்னு வந்துடலாமா? இது காசு கொடுத்து வாங்கியிருக்கோமா? ஆமாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோங்க. காசு கொடுத்து வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5000 கிட்ட இருந்தது, அது காணோம். நம்ம அந்த ஃபேன் எங்கங்க போச்சு? இங்க பாருங்க. வராங்க. இருங்க பேட் எடுத்து வச்சிருவோம். அப்பதானங்க அடிச்சேன் அவனை. அதுக்குள்ளே வந்துடுறான். அதாங்க எடுக்கிறதுக்குள்ள அவன் வந்துடுவானே நினைக்கிறேன். இங்க பாருங்க. இல்லை நம்ம தாங்க அடிக்கணும். இப்ப இது ஒரு ஃபேன் இருந்தது. இப்ப அந்த ஃபேன் எங்க? இது இருக்குங்க. இவன் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல வேலை பயந்துட்டேங்க. இருந்தாலும் காசு கொடுத்து நான் கூட ஏதோ கீழே போட்டு வச்சிருக்காங்க. காசு கொடுக்காம போறாங்க. அவ்வளோ என்னங்க ஒன்னும் இந்த ஒரு தடவை இதை எடுக்கிறதுக்குள்ள நம்மளுக்கே கடுப்பாயிட்டு. இவங்க காசு கொடுக்காம போறா. இவ தானே அது? இவதான். இங்க பாருங்க, இது மேலே வச்சிருவோம் பேசாம. கீழே வந்துருச்சு. நம்ம போய் முதல்ல அந்த ஃபேன் எடுத்துன்னு வந்துடுவோம்னா அதை யாரும் எடுத்துட போறாங்க. சரி வாங்க, நம்ம எடுத்துன்னு போயிட்டு முதல்ல இங்கே விளாட்றவங்களுக்குலாம் ஃபேன் இல்லை, நம்மளுக்கும் அதே மாதிரி ஃபேன் இல்லைல்ல. அதனால அப்படியே கொஞ்சம் ஃபேனையும் போட்டு வைப்போம். அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அப்புறம் பார்க்க நல்லா இருக்கும். கொஞ்சம் இது ஓகே. இங்கே ஒரு ஏசி போட்டிருக்கேன் தான், இருந்தாலும் சரிங்க. எல்லாரும் எப்படி விளையாடுறாங்க பார்ப்போம். இந்த பொண்ணு இங்கே காசு விளையாடுங்க. ஜூஸ்லாம் கேட்குறாங்க. நம்ம அப்புறமா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த பாட்லையாவது நம்ம அந்த நம்ம இந்த இதையாச்சும் என்னங்க மேலே ஏறி போகிறோம். இந்த கிச்சனை நம்ம லாக் பண்ணுவோம், அன்லாக் பண்ணிவிடுவோம். அப்புறம் வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் எல்லோரும் சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர்லாம் பண்ணி விடுங்க. அப்புறம் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். வேறு என்னென்ன கேம்லாம் போடணுன்னு சொல்லி கமெண்ட்லாம் போடுங்க. அது எல்லாமே நம்ம விளையாடுவோம். சரி, நம்ம எதாவது புதுசாக வாங்கலாமா? இல்லைங்க, கம்மியாக தான் காசு இருக்குது. சரி நம்ம இருங்க கொஞ்சம் பார்த்துட்டு எல்லோரும் காசு தராங்களான்னு பார்ப்போம். வாங்க சார், வாங்க. டெய்லியும் வந்துட்டு போங்க சார் நம்ம கடைக்கு. நிறைய பேர் இந்த அர்க்கேட் இருங்க, இவங்க காசு தரலான்னு பார்ப்போம். நிறைய பேர் இந்த அர்க்கேட் மிஷினுக்கு தாங்க வராங்க.
பேசாம அதே ஒரு 4-5 வாங்கி போடலாம் இருக்கு. நீங்க காசு தராது மாதிரியே போறா. கண்டா தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, இங்க பாருங்க, வரான் பாருங்க. அப்படியே நைஸா வந்து யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு போயிடும். நிமிஷத்துக்கு நிமிஷம் இவன் வந்துனே இருப்பான்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய ஆடு வேற வந்துனே இருக்குங்க, கடுப்பா இருக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கே 2 தடவை மேல வந்துடுங்க. சரிங்க, எல்லாரும் வாட்டம் வாங்க 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 சார், வாங்க வாங்க. ஐயோ, இங்க பாருங்க மேஜர் சார். வாங்க சார், நம்ம கடையில விளையாண்டு போங்க. போலீஸ் அங்கிள் வாங்க அங்கிள். இங்க பாருங்க பிச்சைக்காரன் இங்க வந்து நின்று நிற்கான். இவனையும் முதல்ல அடிங்க, இல்லை ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இடத்துக்கு வந்துடுவோம். அப்புறம் டைம் என்ன இப்போ? 18:28ங்க, 6 மணி நினைக்கிறேன். சரிங்க, எல்லாரும் வாட்டம் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஏதாவது வாங்க ட்ரை பண்ணுவோம். ஃபோக்கஸ் கொடுத்தா தெரிய மாட்டேங்குதுங்க யார் வர யார் போறான்ட்டு. நம்ம எதாவது பார்ப்போம், எதாவது வருதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம என்ன, நீங்க மை ஸ்டோர் என்னமோ வந்துக்கிட்ட ஐ ஹேட் குட் டைம். ஓ, நம்மளுக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க நம்ம கடையை பற்றி. நிறைய இருக்குங்க. எல்லாரும் ஐ லவ் திஸ் கேம்ஸ், ஐ லவ் திஸ் கேம் போட்டிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடு, குட் டைம், அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஓ, எல்லாருமே அந்த மிஷின் தாங்க, அந்த மிஷின், எல்லாரும் அந்த மிஷின் தாங்க. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் அந்த சாப்பாடு இது முதல்ல அன்லாக் பண்ணணும். கிச்சன் முதல்ல அன்லாக் பண்ணணுங்க. கிச்சன் அன்லாக் பண்ணாதாங்க கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. நிறைய பேர் சாப்பாடு கேட்குறாங்க, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம். இப்போ லவ் திஸ் ரெட்ரோ கேம் மிஷின். இங்கே பாருங்க, மேயர் அண்ணா வராரு. மேஜர் சார், வாங்க 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 வாங்க. இந்த போலீஸ் மேம் டெய்லியுமே வர மாதிரி இருக்குது. இதுனுங்க எப்போ ஹிடன் டிப் வி செல் காப்ஸ். ஓகே ஓகே, சரி ஓகே விடுங்க. நம்ம பேசாம பாடி கார்டு மாதிரி எதாவது போட்டுக்கலாமா? பாடி கார்டு 800 ரூபாங்க. 800 ரூபாய்க்கு 1 ரூபா தாங்க கம்மி. சரி போட்டுருவேன். ஆகுனா நம்ம இந்த போலீஸ் இதெல்லாம் அடிக்கணும்ல. நிறைய பேர் காசு கொடுக்காம போவாங்க, காசு கொடுக்காம போக மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க, போய் பார்ப்போம். காசு கொடுக்காம போனா பாடி கார்டு சும்மா எல்லாரையும் போட்டு பொழந்து அடிப்பாங்க. போய் பாருங்க, பாடி கார்டு பைசப்ஸ்லாம் பாருங்க, கையிலே காத்து வீசுறாருன்னா பாத்துங்களேன் எவ்வளவு பெரிய ஆளுன்ட்டு. பாருங்களேன், ஒருத்தவனையும் வர முடியாது. வராம பாருங்க, திருடம் வராம பாருங்க. நம்ம பாடி கார்டு இருக்கிறதுனால அப்படியே பயந்து ஓடிடும். அவங்க பாடி கார்டை பார்த்து பயப்படுறான். இங்க பாருங்க, பாடி கார்டு பார்த்து பயந்துட்டு ஓட்டான். அங்க நெக்ஸ்ட் பிச்சைக்காரன் வராங்க. இவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு பேசி வச்சு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. பேச வச்சு முதல்ல நான் போறேன் அப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லி வராங்கன்னு நினைக்கிறேங்க. 2 பேரும் பாருங்களேன், அவன் போயிட்டான், இப்ப இவன் வந்து நின்று நிற்கான். பாருங்களேன், அப்படியே டப்புன்னு எப்படி உள்ள ஓடலாம். எல்லாரும் அவனை தள்ளிட்டுனே போறாங்க. இங்க பாருங்க, இங்கதான் வராங்க. அப்படியே வந்து அம்மா தாயே பிச்சை தாங்கம்மா அப்படின்னு உள்ள இருக்க கஸ்டமரையும் வந்து கெடுத்து விட்டுருவான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் போய் வாங்கலாம் வாங்க. நம்ம இப்ப பாடி கார்டு இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லை. மெசேஜ் வந்துக்கிட்டு இங்க ஜூஸ் தான் கேட்குறாங்க. பேசாம நம்ம அதையும் வாங்கிடலாமா? சரிங்க இருங்க, நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் இருக்குது. இந்த டிசைன் வாலுக்கு, ஃபோருக்கு, சீலிங்க்கு இதெல்லாம் போக போக நம்ம வாங்கலாங்க. எல்லாமே நம்ம வாங்கணும் போக போக போக. இது என்னன்னு தெரியல. அந்த இது காணும், நம்ம எதுல போய் பார்க்கறது? சரி தேடுவோம் எங்க இருக்குன்ட்டு. எதுன்னு தெரியலங்க. நம்ம எங்க போய் பார்க்கறது? இந்த இது எக்ஸ்டெண்ட் பண்றதுலாம் தெரியலையே. எக்ஸ்டெண்ட் பண்றது எதுன்னு தெரியல நம்மளுக்கு. வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம்.
சரி ஓகேங்க. அது இருக்குங்க, ஸ்டோர்ல இருக்குங்க. நான் பார்க்க மறந்துட்டேன். ஸ்டோர்ல இருக்குது. இல்ல பாருங்க, ஸ்டோர்ல இருக்குது. இதுலயே பாருங்க, கிச்சன் பாருங்க, 1000 ரூபாய் கொடுத்து இது பண்ணுவாங்க. சரி நம்ம பேசாம இந்த ரூம் வாங்கிடலாம், 1000 ரூபாய் கொடுத்து. இது நம்ம வாங்கிடலாம். இது கம்மியா தான் இருக்குது. ஆனா சரி ஓகேங்க, நம்ம வாங்கின இடத்து நம்ம ஏதாவது போய் கொஞ்சம் அமேசான்ல ஆர்டர் போடுவோம். அர்க்கேட் மிஷின் தாங்க நிறைய பேர் வராங்க. பேசாம நம்ம ஒரு 2 அர்க்கேட் மிஷின் வாங்கிடலாம். நல்ல விலையா பார்த்து வாங்குவோம். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நல்ல காசா பார்த்து ஏதாவது ஒன்று வாங்குவோம். சரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1000 ரூபாய் ஒன்றும், இந்த 1700 ஒன்று வாங்கிப்போம். 1000 ரூபாய் ஒன்றும், இந்த 1700 ஒன்றும் வாங்கியாச்சு. அங்கே கண்டிப்பாக ஃபேன் தேவைப்படும். ரெண்டா ஒன்று தான் வாங்க முடிச்சு, நம்ம அதை வாங்கிப்போம். அங்கே போப்போ நம்ம கம்ப்யூட்டர் செட்டப் மாதிரி எதாவது வைக்கலான்னு இருக்கேன். இங்கே நம்ம லேப்டாப் தானேங்க வச்சுருக்கோம். அங்கே இருங்க, நம்ம அங்கே எதாவது கம்ப்யூட்டர் செட்டப் மாதிரி வைக்கலாம். இங்கே பாருங்க, பிச்சைக்காரன் வந்துட்டான் அதுக்குள்ளே. சொல்லி வாய முல்ல எதுவுமே, அதுக்குள்ளே வந்துட்டாங்க பிச்சைக்காரன். இங்கே பாருங்க, ரூம் நல்லா இருக்குங்க. என்னங்க இது பூட்டு போட்டு வச்சிருக்கான்? ஓ, இந்த குட்டி ரூம் தான் வந்து இந்த குட்டி ரூம் தாங்க அங்க வந்து நம்மளுக்கு காட்டியிருப்பாங்களே, இந்த மாதிரி கம்மியான விலையை நான் சொல்லியிருந்தேன், அதுதான் போல இது. இங்க பாருங்க, படி மாதிரிலாம் இருக்குது, நல்லா இருக்கு பார்க்க. சரி நம்ம இந்த வெளியே வாங்கின பொருளை முதல்ல இங்க எடுத்துன்னு வந்து வைப்போம். சீலிங் ஃபேனுன்னு போட்டிருக்குது. நெக்ஸ்ட் கிரீன் ட்ரீம் 951 போட்டிருக்குது. ஓ, அந்த அர்கேட் மிஷின் கிரீன் கலரா? நெக்ஸ்ட் என்னது, நம்ம இன்னொரு அர்கேட் மிஷின் வாங்கணுமே. இருங்க, டைம் ஆச்சு. டைம் ஒன்னாச்சுங்க, அதான் யாருமே வரல போல. சரி நம்ம இதை செட் பண்ணிட்டு நம்மளும் போய் தூங்கிட்டு காலையில வரலாம். டைம் ஆகுது, யாருமே வரவும் மாட்டேங்கிறாங்க. இது இங்க வைக்கலாம் பேசாம, போற வழி மாதிரி இருக்குது, அதனால இங்க வைப்போம். இங்க வைப்போங்க. இதுமே தூக்கி இது பக்கத்துல வச்சிருவோம். இது விளையாடுறாங்க, இது விளையாடுவாங்க, அது விளையாடுறாங்க, இது விளையாடுவாங்க. நம்ம பேசாம நாளைக்கு காலையில ஒரு கம்ப்யூட்டர் செட்டப் மாதிரி போட்டுடலாங்க. எங்க இந்த ஃபேனை மாட்டிட்டு நம்மளும் போய் தூங்குவோம். டைம் ஆயிடுச்சு இல்லைங்க. இத்தனை மணிக்கு யார் வருவா சொல்லுங்க. இங்க அப்படியே நடுவுல போடுவோம், அப்பதான் வந்து எல்லாருக்கும் விளையாடுறவங்களுக்கு காத்து வரும். சரி ஓகேங்க. சரி ஓகே, நம்மளும் போலாம் வாங்க. வெற்றிகரமா இன்னொரு நாள் முடிச்சாச்சு. சரி நம்ம போய் தூங்கலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு பசி எடுத்துச்சு, நம்ம பேசாம காலையிலே சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்படி போனது போல அப்படி வந்துட்டாங்க. அதோ இருக்கு பாருங்க. இந்த வழியா தான் போகணும். நம்ம ரூமுக்கு போயிட்டு முதல்ல படுத்து தூங்கி ஏஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில வருவோம். பார்ட் 3 வீடியோ வேணும்னா இதுக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 3 வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக்லாம் பண்ணுங்க. வேற என்னென்ன கேம்லாம் போடலான்ட்டு. என்னங்க சத்தம் அது? ஒரு அலாரம் அடிக்கணும். டைம் ஆயிடுச்சுங்க, 8:40ங்க. வேற என்னென்ன வீடியோலாம் போடணும்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுங்க. நான் அந்த எல்லா வீடியோவும் நான் போடுவேன். பீஸா சாப்பிட்டுப்போமா காலையிலே? காலையிலே பீஸாவா? சரி ஓகே, நம்ம தான் சாப்பிட்டுப்போம். வீடு பார்க்க நல்லா இருக்குங்க, ஆனா நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கோம். நான் இந்த வீடு இங்க பாருங்க, கையில நம்ம அப்ப ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்குது. பாருங்க, என்னென்னமோ வச்சிருக்காங்க. பேசாம இவங்ககிட்ட வாங்கிடலாமா? பாஸ்டர் 49 தான் இருக்குங்க. சரி நம்ம இவங்ககிட்ட இருந்து வாங்கிப்போம். எவ்வளோ இங்க இருக்குங்க, நான் அதை பாக்குறேங்க பாருங்க. ஐயோ, கீழே போட்டிருக்கு பாருங்க, 163 போட்டிருக்கு. இது 1800. இது என்ன டிவி மாதிரி இருக்குது? டிவி எல்லாம் பாப்பாங்களோ? சரி எல்லாமே நம்ம வாங்கி போடுவோம். முதல்ல போய் நம்ம கடையை திறப்போம். பாடிக்கார் பாருங்க, நம்ம வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. பாடிகார்னா சும்மா வாங்க.
அவர் இருக்கிறனால தான் காசு கொடுத்து இங்க பாருங்க. நம்ம கடையே ஒன்றும் தரக்குல அதுக்குள்ளே காலையில திருட வந்து நோட்டை விட்டு போறான். அப்புறம் போய் பேசிப்பாங்க பிச்சைக்காரனும் திருடனும். இப்பதான் அவன் திறக்க ஆரம்பிக்கிறான். நீ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போ, அதுக்குள்ளே திறந்துருவாங்க. நீங்க போய் மக்கள்கிட்ட எல்லாம் அங்க இருக்க நிறைய பேர் விளையாடுவாங்க, உங்ககிட்ட போய் நீ காசு கேளு, நான் ஏதாவது திருடிடுவேன் அதுக்குள்ள அப்படின்ட்டு. இப்படிலாம் இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க. நம்ம இப்பதான் திறக்கிறோம், இன்னும் ஒரு கஸ்டமர் கூட நம்ம இன்னும் வரவே இல்லை. நம்ம கிளீனே ஒன்றும் பண்ணி முடிக்கல அதுக்குள்ள. இங்க பாருங்க, நல்லா க்ளீன் பண்ண எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. இங்க பாருங்க எப்படிங்க இவ்வளவு குப்பை வருதுன்னே தெரியல. நம்ம இத்தனைக்கும் மூடி தாங்க வச்சுட்டு போறோம். ஒரு சாவி யாரோ வச்சிருப்பாங்களோ. இங்க பாருங்க, நேத்து தாங்க இந்த இடத்த திறந்தோம். அந்த இடமே எப்படிலாம் நாசமாயிடுச்சு பாருங்க. ஓகேங்க, சரி நம்ம போயிட்டு கடையை திறப்போம். நேற்று வந்த மாதிரி இதோட ஒரு டபுள் மடங்கா கஸ்டமர்லாம் வரணும். அதான் நான் எதிர்பார்க்குறேன். நேற்று வந்த மாதிரி ஒரு டபுள் மடங்கா கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர் செட்டப் வாங்குவோங்க பேசாம. கம்ப்யூட்டர் செட்டப் வாங்குவோம், இருக்கிற காசு வச்சு நம்ம கம்ப்யூட்டர் வாங்கலாம். அப்புறமா இந்த சீலிங் அது இதுன்னு பண்ணிப்போம். அதெல்லாம் பண்ணாதாங்க நிறைய பேர் வருவாங்க. சீலிங்லாம் இல்லாம வருவாங்களா சொல்லுங்க. சேர் உட்கார செட் ஆகலன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். நம்ம நல்ல அழகான சேரா, சேரே 1000 மேல போகுதுங்க. பேசாம சேர் மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் வேணும், சிபியூ வேணும். சரி நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், கம்மியான காஸ்ட்லயே வாங்குவோம். மற்ற முதல்ல டேபிள் அது இதுன்னு நிறைய வாங்கணுமே கம்ப்யூட்டர் வாங்கினா. டேபிள் பேசாம டேபிள் எது கம்மியா இருக்குன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இது ஒரு 299 இருக்குது. அது ஒன்று நம்ம ஆர்டர் போட்டுப்போம். கம்ப்யூட்டர் இருக்கிற எது கம்மியா இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்மகிட்ட அவ்வளோதாங்க பட்ஜெட். இது கம்ப்யூட்டரா, இதுவும் அங்கே பார்த்தோமே. சரி இது வேணாங்க, நம்ம கொஞ்சம் நல்லா பெருசாவே வாங்குவோம். அதோ இது இது எடுத்துப்போம், இதுவும் கம்மியா இருக்குது. நெக்ஸ்ட் வேற என்ன, மவுஸ் வேணும்ல. மவுஸ் ஏதோ இது கம்மியா இருக்குது. கீபோர்டு வேணும். கீபோர்டு எது கம்மியா இருக்கு, இந்த 199 கம்மியா இருக்குது. இப்போதைக்கு நம்ம எல்லாம் கம்மியா வாங்கி போட்டுப்போம். ஹெட்செட்லாம் தேவைப்படுமாங்க, அது நம்ம அப்புறமா வாங்கிப்போம். இந்த கேம் இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் நம்ம வாங்கி போடுவோம் ஒரு நாள். பிசி செட்டப் மாதிரிலாம். இப்போ சேர் மட்டும்தான் வாங்கணும். சேர் என்ன, எந்த மாதிரி சேர் கொடுக்கலாம் உங்களுக்கு? சரிங்க, இந்த மாதிரி சேர் வாங்கிப்போம். இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் நேரம் வந்திருக்கோம், வாங்க நம்ம போய் அதை பார்ப்போம். எங்க எல்லாத்தையும் வாங்கிட்டேன். என் கையில காசை பார்த்தீங்களா, 450 ரூபாய் தாங்க. ஐயோ சோ சேடுங்க, சோ சேட் சோ சேட். வாங்க 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 எல்லாரும் வாங்க. நம்ம இதை அப்படியே முதல்ல போட்டே போயிடலாம். இங்க போடுவோம். இதுதான் கரெக்டா இருக்கிற இடம். நம்ம இங்க கம்ப்யூட்டர் அது எல்லாத்தையும் எடுத்து வந்து வைப்போம், சிபியூ மவுஸ்ன்ட்டு. பாடி கார்டு பாத்துக்கூடா, திருட வந்து எடுத்துன்னு போயிட போறான். அவனுங்க அதுதானே போறான், காசு தருவானா? யாரும் இது விளாண்ட மாதிரி தெரியல. இதுனுங்க ஃபேன் யாரோ தள்ளி வச்சிருக்காங்க, அடங்க. பாருங்க எவனோ ஃபேனை தள்ளி வச்சிருக்காங்க. பாருங்க இந்த சார் கொஞ்சம் ஐயோ நம்ம வேற கம்ப்யூட்டர் டேபிள தப்பா போட்டாங்க, தப்பா போட்டாங்க. அந்த சைடு வரும்னு நினைக்கிறேன். ஆமா, தப்பா தான் போட்டிருக்கோம் கம்ப்யூட்டர் டேபிள. இப்ப கரெக்டா தான் இருக்கும். இப்ப கொஞ்சம் இப்போ ஓகே. இப்போ வந்து சேர் மோட்ல வச்சிடலாம். நம்ம பக்கமே திரும்பி இருக்குது எல்லாமே. சொத்து 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 சொத்து. பரவாயில்ல, கொஞ்சம் காசு ஏறி இருக்குங்க. கொஞ்சம் அதை நினைச்சா கொஞ்சம் பெருமையா இருக்குது. சேர் டிக்கு காட்டுதான். அங்க எல்லாமே டிக்கு காட்டினாதாங்க
உள்ள போய் இந்த ஃபேன், ஐயோ இங்க விளையாடுறாரு கஸ்டமரு. ஏய் அங்க பாருங்க திருடா. எத்தனை பேர் போறாங்க? எப்போ முதல்ல எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போங்க. இவர் காசு தராரான்னு பார்ப்போம். தண்டாரு. ஏன் எல்லாருமே இவ்வளோ ரொம்ப குளு இது காத்தே வரலன்னு நினைக்கிறேங்க. ஒரே கசகசன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல நம்ம எல்லாத்தையும் உள்ள எடுத்துன்னு வந்துடலாங்க. எல்லாத்தையும் உள்ள எடுத்துன்னு வந்து போட்டுக்கலாம். சரி நம்ம என்ன பண்ணுவோம், ஏசி வாங்கி போடுவோமா ரூமுக்குலாம்? சரிங்க நம்ம ஏசி வாங்கி போட்டுடலாம். எனக்கும் ரொம்ப ஒரே காத்தே வரலன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஏசி வாங்கி நம்ம போடலாம் முதல்ல. சிபியூ ஆர்டர் போடலையா? ஓ சட், சிபி ஆர்டர் போடலங்க. இருங்க நம்ம அதை போய் முதல்ல ஆர்டர் போடுவோம். இது வெஸ்ட்டு போகலாம். இந்த பக்கம் அப்படியே திருப்பு 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 திருப்பு. இப்போதான் கரெக்டாக இருக்குங்க. நம்ம இதெல்லாம் வச்சுட்டு அப்புறமா போய் சிபி போடலாம். கம்ப்யூட்டர் வச்சாச்சு. அப்படியே இது கீபோர்டையும் வச்சுட்டு வருவோம். இப்போ மவுஸு சிபி மட்டும். என்னங்க இது மேலே வந்துட்டோம். ஏங்க ஏதோ பக் ஆயிடுச்சு. நல்ல வேலைங்க, நல்ல வேலை பக் ஆயிடுச்சுங்க எனக்கு டப்புன்ட்டு. சரி நம்ம என்ன பண்ணுவோம், சிபியூ இங்கே வைப்போம். அதுக்கு முன்னாடி மவுஸ் வைக்கணும்ல. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மவுஸ். சிபியூ மட்டும் எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். அங்கே சிபியூ மட்டும் இப்போ ஆர்டர் போடணுங்க. இருங்க சிபியூ மட்டும் ஆர்டர் போட்டு ஏசி எவ்வளோ விலையில இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா நிறைய பேர் ஏசி இல்லாதனால யாரும் ஒழுங்கா வரது இல்லையா ஒன்றும் தெரில. இருக்கு முதல்ல சிபியூ அங்கே இருக்குது. அது வரைக்கும் சிபியூ இதான் இப்போத்தி கம்மி ரேட்டில் இருக்கு. இருங்க இது வேற இது மாதிரி வந்துருக்குது. சரி நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு வருவோம். எல்லாரும் இங்கேயும் பாருங்க விளாட்றான். ரெகுலர் கஸ்டமர் போல. ஏங்க நம்ம இந்த ஃபேனுங்க மறந்துட்டோம் பார்த்தீங்களா? இந்த ஃபேனை யாரோ தள்ளி வச்சிருக்காங்க. யாரோ இந்த ஃபேனை தள்ளி வச்சிட்டாங்க. நல்ல கஸ்டமருக்கு வர மாதிரி வச்சாதான். இங்க ஒரு ஏசி வாங்கி போடலாம் வாங்க. இங்க பாருங்க ஒன்னே வந்துட்டாங்க. பாடி கார்டு பாவங்க வெளியே இருந்தேன்னு கையிலே காத்து வீசின்னு இருக்காரு. சரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்ப்யூட்டர் நாட் லாஸ்ட் எனி கட் கோட் காயின் லக். ஓகேங்க. நம்ம இது ஒரு ஏசி பார்ப்போங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னொரு ஏசியும் ஆர்டர் போட்டுக்கலாம். இங்க காத்தே வரலன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஏசி எடுத்துன்னு போய் முதல்ல அங்கே ஃபிட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு ஏசி வாங்கலாம். முதல்ல வரட்டும். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. ஆதி காலத்துல இருந்து இப்போ விளையாடுற எல்லா கேமும் நம்ம கிட்ட இருக்கு. வாங்க சார் வாங்க. அங்க பாருங்க திருடன் வரான். எல்லா இடத்தையும் திருடிட்டு நம்ம இடத்துக்கு வரான். போலீஸ் அக்கா வாங்கக்கா வாங்கக்கா வாக்கா. ரெண்டுமே வந்துருச்சுங்க. பாருங்க முதல்ல திருடன் எங்கங்க திருட போறான், பயமா இருக்குது. நம்ம காசு போட்டு வாங்கினதுல நம்ம யாரா இது? இது எடுக்கலான்னு வந்திருக்கான் போல. ஐயோ எடுக்க முடியல. எங்கங்க அந்த திருடன் போயிட்டான். பாடி கார்டு. இந்த பாடி கார்டு தாங்க, பாடி கார்டு போட்டதுல இருந்து நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் பிச்சைக்காரனும் அந்த திருடன் தொல்லையும் இல்லைங்க. எல்லாம் வந்து நம்ம இடத்துல தாங்க வந்துனே இருப்பாங்க. வந்து கஸ்டமர் வெள்ளானுங்கும் போது வந்து நடுவில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஓகேங்க. இது வந்து அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சு. ஏசியை மட்டும் எடுத்துன்னு வந்து இங்கே ஃபிட் பண்ணி விட்டேன்னா, ஏன்னா நம்மளுக்கு தான் ஒரு ஏசி போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃபேன் தான் நம்ம வச்சுருக்கோம்.
இது என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த கஸ்டமருக்கு அப்படியே வர மாதிரியே இப்படி வைப்போங்க. சரி இப்படி வச்சு பார்ப்போம். ஏன் வர மாட்டேங்குதுங்க? அப்படியே எல்லாத்துலயும் ரெட்டாவே காட்டுது. அவ்வளோதாங்க. அப்படியே ஏசி இந்த இடம் குளு குளு குளுன்னு எல்லா ரூம்லயும் வரட்டும். இங்க அப்படியே இங்க ஒரு ஏசி வாங்கி மாட்டணுங்க. அப்படியே கூடிய சீக்கிரத்துல மாட்டிடலாம் நம்ம. இங்க ஒரு ஏசியும் வாங்கி இங்க இப்ப இதெல்லாம் போட்டதுல இருந்து யாரும் இது விளையாடுறது இல்ல. இங்க இருக்க அர்க்கேடு இங்க பாருங்க. நம்ம இந்த கம்ப்யூட்டர் செட்டப் வச்சோன்னே ஒருத்தர் விளையாடுற. வாண்ணா வாண்ணா வாங்க. ஃபுட்பால் விளையாடுறாரு. இவருக்கு ஏசி போட்டும் குளிர் இது என்ன இருக்குன்னு தெரியல. ஒருவேளை வெயில் அதிகமா அடிக்கிறதுனால மண்டை காயுது போல. சரிங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ என்ன டைம், நம்ம கண்டிப்பா அடுத்த பாட்டுல வந்து இந்த கிச்சன் வாங்கலாம். அப்புறம் கிச்சன்ல வேலை செய்யறவரையும் வாங்கலாம் நம்ம அடுத்த பாட்டுல. இந்த பாட்டு ரொம்ப லாங்கா வேற போயிடுச்சு. இப்போ ஏதாவது இங்க பாருங்க, உங்கள்கிட்ட ஏதாவது புதுசா இருக்கா? இல்ல எதுவும் இல்ல. நம்ம அடுத்த பாட்டுல நம்ம வந்து கிச்சன் கண்டிப்பாவும் வேலை செய்யற செஃப் வாங்குவோம். இந்த இடத்த அடுத்த பாட்டுல வாங்கலாமா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இன்னும் இதெல்லாம் நம்ம உள்ள இன்னும் அன்லாக்லாம் பண்ணி பார்க்கலாம். இன்னும் மேலலாம் இருக்குங்க, பார்க்கவே நல்லா இருக்குதுங்க. இவர் இங்க விளாண்டாருல, அவரு காசு கொடுத்தாரா தெரியலையே எனக்கு. மணி ஒரு இப்பதாங்க ஒரு 6 மேல 7 கிட்ட ஆகுது. ஆகட்டும், ஒரு 10 கிட்ட வந்துச்சுன்னா கஸ்டமரே கம்மியாயிடுவாங்க. அந்த நேரத்துல நம்மளுக்கு கடையை மூடிடலாம். இவரு பாருங்க விளையாடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வாங்கினா நிறைய பேர் விளையாடுறாங்க. மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு செட்டப் வாங்கி இது உள்ள போட்டுடலாங்க. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு செட்டப் வாங்கி இது உள்ளே போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் வராங்களோ இது விளையாடுவாங்க. இந்த பக்கம் வந்து லேப்டாப் இருக்கவங்க லேப்டாப்புக்கு இங்க பாருங்க, ஒரு ஹாட் டாக்லாம் கேட்குறாரு. இருங்க இருங்க சார், நாளைக்கு வாங்க சார், நாளைக்கு வாங்க சார், எல்லாமே கிடைக்கும் இங்க. இங்கெல்லாம் யாரும் விளையாடுறது இல்லை போல. இவர் காசு தரான்னு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு விளையாடும் போது அப்படியே கும்பலா வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார். இவர் தானங்க அங்க விளையாண்டாரு. ஆமா ஆமா, இவர போறாரு. கழுத்துல செயின்லாம் போட்டிருக்காரு, நம்மளுக்கு அதிகமா தருவார் போல. பரவாயில்ல, 133 ரூபாய் தந்திருக்காரு. பாடிகார்டு பாருங்க, நம்மளுக்காக ராத்திரி பகலும் வேலை செய்யறாரு. டாக்டர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், வாங்க சார், வாங்க சார், டெய்லி வந்துட்டு போங்க சார் டாக்டர் சார். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நான் அடுத்த பாட்டுல இங்க வாங்கி போடலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இது விளையாட வராங்க. அதுமாதிரி ஏதாவது பிசி செட்டப்பும் கொஞ்சம் வாங்கலாம். பிசி கேமும் ஏதாவது நம்ம போட ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க, வாட்டர் பாட்டில் அது இதுன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. பாவங்க. நம்ம பார்க்கறதுனால ஏஞ்சி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. மேடம் என்ன மேடம்? சரி அடுத்த தடவை வாங்க மேடம், கண்டிப்பா வாங்க வாங்க. 17 ரூபாய் தான் தந்துருக்காங்க. ஆனா ஒருத்தர் 133 ரூபாய் தந்தாங்க. இந்த அர்கேடுக்கு விளையாடுறதுக்கே தராருன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, நிறைய பேர் இந்த அர்கேடு மிஷின் தாங்க விளையாட வராங்க. டாக்டர் சார், வாங்க சார், வாங்க சார், இப்பதான் சார் நீங்க வந்தீங்க, அதுக்குள்ளேயோ? பரவாயில்ல, வாங்க சார், வாங்க சார். நைட்டு 9 போகுது. நிறைய பேர் இந்த சாப்பாடு தாங்க. மேஜர் சார், வாங்க சார், வாங்க சார். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த பார்ட் கண்டிப்பா இந்த கிச்சன் அன்லாக் பண்றோம், செஃப்பையும் அன்லாக் பண்றோம். உங்களுக்கு நம்ம ரெண்ட் தரோங்க ஒரு நாளைக்கு 800 ரூபாங்க. 800 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. கண்டிப்பா அடுத்த பார்ட்ல எல்லாம் பண்றோம் நம்ம. பாருங்க, சரி நம்ம இங்க பாருங்க, பிச்சைக்காரன் வந்துட்டான். கடையை மூடுற நேரம். ஓ, கடையை திறக்கும் போது திருடன் வருவான், மூடுற நேரத்துல பிச்சைக்காரர் வராங்க. வெளியே பாத்தியா பாடி கார்டு? நம்ம இனிமேட்டு இவனை அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாடி கார்டு பைசப்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஒரு அடி அடிச்சா போதும், இங்க இருந்து அங்க போய் விழுந்துருவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கான். சரிங்க, நம்ம
அங்க பாருங்க திருடன் வரான் பாருங்க. டேய் 2 பேரும் பேசி வச்சு வராங்க. சரிங்க டைம் ஆயிடுச்சு. நம்ம இதோட கடைய மூடிடலாம். டைம் ஆயிடுச்சு தான். சரி நம்ம கடைய மூடிடுவோம். அப்புறம் வந்து ஓ சாரிண்ணா நீங்க விளையாண்டீங்களாண்ணா நான் பார்க்கவேண்ணா. சார் காசு தந்துட்டு போங்க சார். சூப்பர்ண்ணா. பரவாயில்ல இந்த சார் நம்ம கடையை மூடணும்னா பாருங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த கரண்ட் பில்லாம் நம்மளுக்கு அதிகமா ஏறுதுங்க. இந்த கரண்ட் பில்லாம் கம்மியாக்கணும்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் பில் கம்மியாயிடும் உங்களுக்கு. இங்க வந்து இதோ இங்க இருக்கு பாருங்க. அப்புறமா காலையில வந்து இதெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க சரிதா. இப்பதான் வந்து இந்த லைட்லாம் ஆஃப் ஆகுறது. அவ்வளோதான். இல்லை நம்ம காலையில வந்து ஆன் பண்ணிக்கலாங்க. சரிங்க இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் வந்து சீக்கிரத்தில் நான் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய வியூஸ் அப்புறம் கமெண்ட்லாம் பண்ணுங்க. நிறைய வியூஸ் போயிடுச்சுன்னா நான் அடுத்த பார்ட் சீக்கிரமாக போடுறேன். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.